ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குறது வந்து 11th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நான் அது போடும்போது அக்டோபர். நான் எதுக்கு போகிறேன்னா உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 30 மார்க் வந்து ப்ராக்டிக்கல்லே வந்துடும். ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டம் இருக்காது. ஸோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். மார்க் ஸ்கோர் பண்ணாலும் இந்த வீடியோ பாருங்கள். பாஸ் ஆகணுனாலும் பாருங்கள். நான் ரெண்டு பேருக்குமே நான் நிறையா கீஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த ஒரு வருஷம் கொஷின் பேப்பர் நான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். த ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் க்ளோஸ்டு பாத், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. ஸோ அப்போ தான் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அது ரொம்பவே எசென்ஷியல். ஸோ 1 மார்க் தான் உங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ். 1 மார்க் தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்காதீங்க. படிக்காதீங்க மீன்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க் படிச்சுட்டு நீங்கள் மற்றதுக்கு போங்க. ஸோ 1 மார்க் படிக்காமல் நீங்கள் 2 மார்க் 3 மார்க்லாம் போனால் அது எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி 6th பார்க்குறீங்க, அந்த வெக்டர் ரொம்பவுமே முக்கியம். ஸோ அது நல்லாவே படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேபி நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் படித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா 1 மார்க்கில் உங்களுக்கு புக்கின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் ஒரு 4 புக்கின் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கப்புள் ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் போட்ட எல்லா கொஷின் பேப்பர்லையுமே வந்திருக்கு. ஸோ நான் 1 மார்க் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ஷுவலாக வரதுக்கு, சம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். வித் அன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட். ஸோ அது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க் வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி வந்து புக்கின் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கம்பல்சரி நீங்கள் சென்டம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புக்கின் படித்து தான் ஆகணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் மாதிரி வரதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வருஷம் வந்து 1 மார்க்கில் ஏதாவது ஒரு டயக்ராம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் 1 மார்க் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி நீங்கள் கம்பல்சரி சொல்லிகிட்டு இருக்கும் போது கம்பல்சரி முடிஞ்ச அளவு இந்த டூ யூ நோ, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு நிறையா அந்த ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய பாக்ஸில் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கம்பல்சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள், இந்த 12th ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் 12th 13th 11th ஸோ இது மாதிரிலாம் வந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் உங்களுக்கு மைட் பி 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ அப்படி கண்டுபிடிக்க தெரியலனா இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு கெட் அ ஃபுல் மார்க். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த 14th பார்க்குறீங்க. 14th வந்து ஐ திங்க் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. இருந்தாலும் 1 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இஃப் த மாசஸ் ஆஃப் த எர்த் அண்ட் சன் சடன்லி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி விச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் மோர் எலாஸ்டிக், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வெக்டர், இந்த டிஃபைன், டிஸ்டிங்யூஷ், ஸோ டிஃப்ரென்ஷியேட், ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மைட் பி வர நிறைய சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஸோ 15 மார்க்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் இது இருக்கும். நான் வரும்போது சொல்கிறேன். ஸோ அந்த 18th பார்க்குறீங்க, 18th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி தான் சொன்னேன். இதே மாதிரி உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரௌனியன் மோஷன், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் மென்ட் பை ஃப்ரீ ஆசிலேஷன், அது இம்பார்ட்டண்ட். ஸோ 20th ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இந்த கொஷின் பேப்பர் பார்த்து தான் போட்டேன். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க டிஃபைன் வரது எல்லாமே இம்பார்ட்டண்ட். மைட் பி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி லிமிடேஷன்ஸுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்குறீங்க 24. ஸோ 24 கம்பல்சரி. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க, சம்ஸ் தான் அது. ஸோ 24 வந்து உங்களுக்கு சம்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அந்த டெரிவேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெரிவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் கிராம் வித் ஆல்டிடியூட், அது ரொம்ப முக்கியம். வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் அஸ் அ லிக்விட். ஸோ அதை நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. இருந்தாலும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் செக்யூர் ஆகும். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டிங்யூஷ், இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இம்பார்ட்டன்ட். 30th பார்க்குறீங்க, 2 வைப்ரேட்டிங். ஸோ அந்த சம்ஸுமே எல்லாமே முக்கியம் தான். எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் 2.5 ஹவர்ஸில் எக்ஸாம் முடிச்சுட்டு மீதி ½ hour வந்து 2.5 hours எடுக்காது. ஸோ நான் சொல்கிறேன் 2 hours நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். 70 மார்க்ஸ் தான். ஸோ மீதி 1 hour வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் ஃபண்டமெண்டல் அண்ட் derived quantities, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 33 ஐ திங்க் கம்பல்சரின்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கான்செப்ஷுவலாக படித்தா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கேட்கலாம், இல்லை குரூப்பில் கேட்கலாம், இல்லை கமெண்ட்லேயும் கேளுங்க. நான் ஷியராக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எதாக இருந்தாலும் என்கிட்ட டவுட்டு கேளுங்க. ஸோ கொஷின் பேப்பர் லிங்க் கூட நான் அனுப்புகிறேன். 35 பார்த்துட்ருக்கீங்க.
ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 2 கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பப்ளிக்கில் 1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பெர்னாலிஸ் தியரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 34B. ஸோ இந்த 3 கொஷினுமே ஐ திங்க் பப்ளிக்கில் ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கெப்லர் 3, ஸோ கெப்லர் 3 லா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கைன்மேட்டிக் ஈக்குவேஷன் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டிரைவ் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒன்று வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு மறக்காமல் நீங்கள் மார்க் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓவர் டோன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏபி ரொம்பவுமே முக்கியம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி 2 ஹார்ஸில் முடிக்க பாருங்கள். கொஷின் பேப்பர் பார்த்து நீங்கள் டெம்ப்ட் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருந்து எக்ஸாம் எழுத பாருங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.